ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா, எங்களுடைய கிராமத்துக்கு தான் ஓட்டு போடுறதுக்காக போனோம். சரி, போகிற வழியில் பச்சை பசேல்னு இயற்கை காட்சி அழகாக இருந்துச்சா, சரி எப்படி ஒரு வீடியோ எடுத்துடலான்னு எடுத்திருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதான் கிராமத்துக்கு டவுனுக்கும் உள்ள வித்தியாசம். கிராமத்தில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே உள்ள நுழையில ஜில்லுன்னு அப்படியே காற்று கூலிங் காற்று வந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கும்னு இந்த கமெண்டில் சொல்லுங்கள். கிராமம் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? இங்கே பாருங்கள், எங்கள் ஊர் சைடு வந்து தென்னந்தோப்பு தான் நிறையா இருக்கும். அப்படியே எடுத்துகிட்டு போயாச்சு போகிற வழியில். அப்படியே நேராக பூத்துக்கு போயாச்சு, ஓட்டு போட்டு போயிடலான்ட்டு. என்னுடைய வீட்டுக்கார் வந்து என்னோடய மாமனார் உடம்பு சரியாததுனால உள்ளே ஃபஸ்ட்லேயே போய் போட்டு வந்துட்டாங்க. நான் லைனில் வெயிட் பண்ணி தான் நானும் என்னோடய மாமியாரும் லைனில் தான் போனோம். வெயிட் பண்ணி மதியானம் தான் போனோமா, 1 மணி ஆயிடுச்சு, கூட்டமாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் நாங்கள் வெயிட் பண்ணி போட்டோம். என்னோடய வீட்டுக்காரும் என்னோடய மாமனாரும் முடியாததுனால டக்குன்னு உள்ளே விட்டாங்க. முடியாதவங்களோட லிஸ்ட்டில் விட்டு அவங்க டக்குன்னு போட்டு வந்துட்டாங்க. நாங்கள் லைன்லேயே நின்று வெயிட் பண்ணி போட்டு தான் அப்புறம் வந்தோம். நீங்கள் எல்லோரும் எப்படி ஓட்டு போட்டிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே ஓட்டு போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருக்குது. பூத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எங்களுடைய வீடு. அப்படியே முடிச்சுட்டு தான் எங்கள் வீட்டுக்கு போனோம். நீங்கள் பாருங்கள், மாமரம் புகையிலே மாங்காய் தொங்கிட்டு இருந்துச்சு. என்ன பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல மாங்காய். ஐயோ, எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. வீட்டுக்கு வந்தாச்சு, ஓட்டு போட்டு முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்க, எல்லோரும் வேலையை ஆரம்பித்தாச்சு. மாங்காய், தேங்காய், புளியாம்பழம் எல்லாம் அறுக்க ஆரம்பித்தாச்சு. இதே எங்களுடைய கிராமத்து வீடு. இன்னொரு நாளைக்கு நல்லா காட்டுறேன். எப்போயாவது நாங்கள் வருவோம், நல்ல நாள் பெரிய நாளைக்கு. வெட்டலாம். சின்ன மிளகா கத்தி எடுத்துட்டு வா. அவர் பேசிகிட்டு இருக்கான். அது கத்தி விழுந்துருச்சுடா, எடுத்து கொடு. எப்படி நான் எடுக்கிறேன், எடுத்து கொடுக்குறேன். கயிறு இருக்கா? ஃபோன் இல்லையே வாக்கிட்டா. ஐயோ, இங்கிட்ட வேச துணி புரிஞ்சுங்களா? ஐயோ, அவனுக்கு போட முடியாது. இருடா, கயிறை கொடுங்க. கயிறில் கட்டிட்டு போ. கயிறை கட்டி இழுத்துக்கு கட்டி விடுறேன். எங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்கூலு பூத்து. இங்கே பாருங்க, எங்கள் வீடு அப்புறம் ரோடு அப்புறம் ஸ்கூலு ஏற்ற மாதிரியே தான். ஓட்டு போட்டு முடிச்சிட்டாங்க, எல்லாம் கூட்டம் கம்மியாயிடுச்சு. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா எதிர்த்தாப்புல எங்கள் வீடு இருக்கும். இதுதான் எங்களுடைய தோப்பு.
ஆள் இல்லாத செடி மண்டி போய் கிடக்கு, எப்பயாவது தான் போகிறது. கேச்சு பிடிக்க முடியாது. இளநியா இளநியாடா? ஆண்டா தொடாமல் இருந்துக்காடா. சரி சரி இந்தா நான் பிடிக்கிறேன். இந்தா வெட்டி அவங்க அங்கே வெட்டி ஆ ஆத்தாங்க பார்த்துடு ஆத்து இறங்க. ம் அது என்ன தெரியல, அதுக்கிட்ட பேர் தான். பார்த்து இறங்க முடியலையா? கிடக்க தானே வேண்டாம், அதான் பார்த்து கருத்து போய் தான் இருக்கு. சனி என்ன ஒத்துக்கிட்டல பணம் பார்த்துக்கிட்டு என்ன பிடிக்கணும் தானே? வாடா அதை பிடிப்போம். நான் பிடிக்கிறேன். காச்சா எடுத்துட்டு போங்க.
மந்தியில் நாங்கள் தான் அதான் மேலே போட்டு ஆமா இப்போ ஆகிட்டு இருக்கேன் பெரியர் வாங்க இல்லையா அந்த ஓலை போடு அப்படியே இருக்கடா நான் பழைய டெக்னிக் போகிறேன் பழைய டெக்னிக் கை இருக்கும் இருக்கு அடிக்க வச்சிரு மோளை வச்சுக்கிறத இந்த ஓவரை பிடிச்சிக்கணும் கிட்ட வச்சிருப்பாங்க குடி குடிக்க தெரியுமா பார்த்து கட்டுறதுக்காரன் சத்தையெல்லாம் பிடிச்சி ஊற்றிக்குது எறும்பு கேட்ச் பிடி அச்சு
நீ தெரியவே இல்லை. போமா போ போ கழிச்சாச்சு எப்படி கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகலாம். நான் பஸ்ஸில் கொஞ்சம் கொண்டு போவேன். பலாப்பழம், பலாமுசு, மாங்காய், புளியாம்பழம், தேங்காய் எல்லாம் பறித்து முடிச்சாச்சு. இதை வெட்டுங்கடா அதை இளநீ வெட்டாமல் இருக்க. கிராமத்துக்கு வந்து அங்கே உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு பட்டுக்கோட்டைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.